ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது லைட்டிங் சர்க்யூட்டில் நம்ம ஐசி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த காயில் வந்து சுவிட்சிங் பண்ணோம், அப்படி தானே? இந்த சுவிட்சிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே ஃப்ரீக்வன்சி நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, எதில் செக் பண்ணலாம் அப்படின்னா, மல்டிமீட்டரில் செக் பண்ண முடியாது. நம்ம டியோஸை வச்சு இந்த சுவிட்சிங் ஆகிறத செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ லைட்டிங் ஃபால்ட்டுன்னு வரும்போது நம்ம இந்த லைட்டிங் சுவிட்சிங் பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா இது சுவிட்சிங் பண்ணியும் ஒரு சில நேரம் டயோடு என்ன பண்ணாது, கரெக்டாக உங்களுக்கு அதை அந்த ஏசி சிக்னலை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்காது. ஓகே, அப்போ நம்ம டயோடோட அந்த சைடு வந்து சுவிட்சிங் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டோம்னா டயோடு சைடில் ஃபால்ட்டா இல்லைனா டயோடில் ஃபால்ட்டா இல்லை டயோடுக்கு முந்தின ஏரியாவில், அதாவது ஐசியில் இல்லை காயில் ஃபால்ட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதை சுவிட்சிங் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிஎஸ்ஓ வச்சு எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து லைட்டிங் ஐசி, இது வந்து டயோடு, இது வந்து பூஸ்டிங் காயில். ஓகே, இப்போ நான் டயோடோட இன்புட் சைடில் வந்து நான் வைக்கிறேன். ஆனோட் லைன் இல்லை, டயோடோட இன்புட் சைடு அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு வைக்கிறேன். ஓகே, இன்புட் லைனில் நான் உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வரல. ஓகே, ஏன் வரல அப்படின்னா இது சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். ஓகே, நான் லைட்டாக போவோம் என்ன பண்ணுறேன், சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இதில் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு போகுது. ஓகே, நான் அகைன் இப்போ ஆன் பண்ணுறேன். என்ன பாருங்கள், ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னென்னா லைட்டிங்குள்ளே அந்த சுவிட்சிங் ஆகிறது, ஐசி வந்து சுவிட்சிங் பண்ணுது. ஓகே, நான் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது வருது, அப்புறம் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கட் ஆயிடுது. ஓகே, ஸோ லைட்டிங்கோட சுவிட்சிங் வந்து இப்படி தான் நடக்கும். ஓகே, அதுபோல் நம்மளுக்கு இது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த மீபி லைன்ஸுக்குள்ளே அந்த இஎம்ஐ ஃபில்டர். ஓகே, ஸோ இஎம்ஐ ஃபில்டரில் வந்து நம்மளுக்கு இதே போல் இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம செக் பண்ண முடியும். அதாவது மீபி லைனில் வரும் இல்லையா, டேட்டா லைன் ஒரு 8 லைன் வரும், 2 கிளாக் லைன் வரும். ஸோ அந்த மீபி லைனில் உள்ள இஎம்ஐ ஃபில்டர் தான் இது. ஸோ இதுலேயும் நம்ம வந்து இந்த டிஓஎஸ் மூலமாக நம்ம இந்த டேட்டா லைனை செக் பண்ண முடியும். ஓகே, பவுடர் பண்ண அமுக்கிறேன். அமுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது இப்போ வரல. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஆட்டோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரீக்வன்சி வந்து தெரிஞ்சிடும். இப்போ நான் ஆட்டோ ப்ரெஸ் பண்ணிட்டேன், என்ன பாருங்கள் டேட்டாவில் வருது. ஓகே, இப்போ அகைன் இப்போ நான் பவர் பட்டன் லைட்டாக உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடுச்சு அதான். ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் வந்து என்னென்னா மீபி லைனில் உள்ள அந்த ஃப்ரீக்வன்சி, டேட்டா ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, மீபி லைனில் உங்களுக்கு அந்த வேவ் ஃபார்ம் எவ்வளோ அழகாக ஜென்ரேட் ஆகுது பாருங்க. ஓகே, ஸோ இது மாதிரி மல்டிமீட்டரில் செக் பண்ண முடியாத விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், டிஎஸ்ஓ வச்சு செக் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா இது மாதிரி நம்ம செக் பண்ணுறது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான். ஓகே, சிபியூலேருந்து நம்மளுக்கு டேட்டா சிக்னல் ஜென்ரேட் ஆகி வருதா அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு தகுந்தாப்புல ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த டிஎஸ்ஓ வச்சு செக் பண்ணுற மெத்தடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம். பாய்.